ஒரு கஸ்டமர் கால் பண்ணி எனக்கு நாளைக்கு 11 o'clock வந்து ஹாஃப் கேஜி ப்ரௌனி வேணும், ஆஃபர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கு மேம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது கூட அவங்க நிறைய எக்ஸ்ட்ரா ஆட்-ஆன்ஸ்லாம் பண்ணாங்க. இது கூட எக்லெஸ் கிடைக்குமா, இதில் வந்து நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நானும் எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டேன். இப்போ நான் அந்த கஸ்டமர் வந்து குறை சொல்லலை, பட் ஆனால் அவங்க எல்லாமே என்கிட்ட ஓகே சொல்லிட்டு ஆர்டர்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க லொக்கேஷன்லேருந்து நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 1 hour ட்ராவல் மாதிரி இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு நாளைக்கு மார்னிங் 11 o'clock வந்து டிஸ்பேச் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, நான் உங்களுக்கு டெலிவரி சார்ஜஸ் வந்து நீங்கள் தான் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் மேம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ டெலிவரி சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன்லேருந்து அவங்க லொக்கேஷனுக்கு வந்து அரௌண்ட் 300 rupees வந்தது. அவங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணேன், ப்ரௌனி காஸ்ட்டே அவ்வளோதான் வருது மேம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் கொரியர் போடுறேன்னு சொல்லியிருந்தேன், பட் ஆனால் அவங்க கொரியரும் வேணான்னு சொல்லி ஆர்டரும் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ நான் எதனால் இது இங்கே சொல்கிறேன்னா, உங்களுக்கு ப்ரௌனி ஆர்டர்ஸ் வேணும்னா 2 days முன்னாடியே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு கொரியர் போட்டுருவேன். ஸோ தட் உங்களுக்கு காஸ்ட்டும் கம்மியாக வரும்.